வெல்கம் டு மை சேனல். சண்டே எல்லாருக்கும் ஸ்லோவாக போகும், ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் ஹேர் பேக் போடுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து எங்களுக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டே வந்து எல்லா வேலையுமே பார்த்துருவேன். பசங்களோட லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் எல்லாத்தையுமே துவைச்சி போட்டு வச்சுட்டு, ஷூஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். மேட்டையுமே அப்படியே துவைச்சி போட்டுட்டேன். சண்டே இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லன்ச் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஹேர் பேக் போடுறதுக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு. வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். வெந்தயம் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எனக்கும் பாப்பாவுக்கும் எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கத்தாழையை வந்து கட் பண்ணி நல்லா கழுவிட்டு 7 தடவை கழுவணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் நான் கழுவல. ஒரு 2 தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கிறேன். வேப்பிலையும் குளிர்ச்சி தான், ஆனால் பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு 4 மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடியே முடிக்கு நல்லா மசாஜ் கொடுத்துடணும். தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் போடணும். ஹேர் பேக் வந்து ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி லேயராக எடுத்து தான் நான் போடுறேன். அந்த மாதிரியே நீங்களும் போடுங்க. நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரியே போடுங்க. ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி லேயராக எடுத்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் கழுவிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த பேக் போட்டால் போதும். இது நல்லா குளிர்ச்சி தான். ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 10 minutes, குளிர்ச்சி ஒத்துக்காது சளி பிடிச்சிரும் அப்படின்றவங்க ஒரு 10 minutes மட்டும் போட்டுட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிவிடுங்க. லேயராக எடுத்து இந்த பேக் போடணும். பாருங்கள், நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். லேயராக எடுக்கிறேன். நம்ம அந்த ஸ்கேல்ஃபில் வந்து இந்த பேக் வந்து படணும். என்கிட்ட செம்பருத்தி இலை இல்லை. நீங்கள் செம்பருத்தி இலையோ பூவோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி இலை இன்னும் நல்லது தான். இந்த பேக் போடுறப்ப உங்களுக்கு இந்த பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை இந்த மாதிரி எதுவும் இருக்காது. நல்லா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஹேர் ஃபால் கூட இருக்காது. அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஹேர் பேக் தான். முன்பக்கம் லேயராக எடுத்து தேய்ச்சேன். பின்பக்கம் எனக்கு வரல, அதனால் உள்ளுக்குள்ளார கொடுத்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போ கொண்டை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நான் தடவிக்கிட்டேன். இதில் பாதி எடுத்து நான் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணுறேன். இந்த பேக்கில் வெந்தயம், கத்தாழை, வேப்பிலை இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். வெந்தயம் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். வெந்தயத்தை டெய்லியுமே நீங்கள் குளிக்க போகிறப்ப ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா குளிக்க போங்க. அவ்வளோ பொலிவாக இருக்கும் ஃபேஸு. இந்த பேக் நான் போட்டது இல்லாமல் பாப்பாவுக்கும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் குளிச்சு விட்டுட்டேன். பேக் போட்டு ஒரு 15 நிமிஷமாவது இருக்கணும். அதுக்கப்புறமா தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அந்த கேப்பில் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறேன். ஸ்கூல் பேக்கை துவைச்சி போட்டிருக்கிறதுனால புக் எல்லாத்தையுமே சோஃபாவில் அடுக்கி வச்சுருந்தாங்க பசங்க. அதை எல்லாத்தையும் செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு ஒட்டடை அடித்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா ஒட்டடையும் தங்காது, நமக்கும் வீடு நீட்டாக இருக்கும். இந்த சண்டே நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லா வேலையுமே முடிச்சிட்றேன். எல்லா சண்டேவும் ஃப்ரீயாக இருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா ப்ளவுஸ் ஒர்க், அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஒர்க்லாம் வரும். ஆரி ஒர்க்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக டைமே இருக்காது. அதுலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். 1 or 2 days வந்து அதிலே உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுட்டேன்னா ஒரு 2 வாரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுவும் ப்ரைடல் ஒர்க்லாம் வந்ததுன்னா நம்மளால் ஏந்திரிக்கவே முடியாது. அதனால நான் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். பாப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாள். இந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நான் சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாள். அதனால் ரொம்ப வேலையெல்லாம் விட மாட்டேன். அவளால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய சொல்லுவேன். ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மதியத்துக்கு புலாவ் வச்சு முட்டை வேக வச்சுருக்கேன். சண்டே எதுவும் நான்வெஜ் எடுக்கலைன்னா புலாவ் செஞ்சு முட்டை வேக வச்சுருவேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர் ஊருக்கு போயிருக்காரு, அதனால் இன்றைக்கி புலாவோட முடிச்சாச்சு. புலாவ் செஞ்சு முட்டை வேக வச்சு கடையில் வத்தல் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி லன்ச் மெனு இதுதான். மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்தது. பக்கத்தில் இருந்து பார்த்து ஒரு 4-4:30 பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 பேருக்கும் பாலாத்தி கொடுத்தேன். என்னோடய ஹேர் பாருங்கள், ஹேர் வாஷ்க்கு அப்புறம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு. ஒரு முடி கூட உதிரலை. இப்போ பாப்பாவோட ஹேர் பாருங்கள், அவளுக்குமே நான் எண்ணெய் தடவி விட்டுட்டு தான் இந்த பேக் போட்டேன்.
ஒரு முடி கூட உதிரலை, முடியே வரல. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை இந்த பேக் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹேர்க்கு இந்த ஒரு பேக் தான் போடுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக நான் வேறு பேக் போட்டுட்டு தான் இருப்பேன். கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி பேக் போடுவேன். என்னோட சண்டே மார்னிங் டு ஈவினிங் இந்த மாதிரி தான் போச்சு. என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.